வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர் காவலில் வைக்கப்பட்ட சிறையிலேயே மரணம். அதிர்ச்சியில் உறைந்து போன போலீசார். நடந்தது என்ன? சமூக ஊடகங்களால் பெரும் ஆபத்து. மக்களை தயவு செய்து அவதானமாக இருங்கள். போலீசார் விடுக்கும் முன்னறிவிப்பு எச்சரிக்கை. போர் வெற்றி நாளை இனப்படுகொலை நாளாக பிரகடனப்படுத்த மாட்டோம். திடீரென கொந்தளிக்கும் மஹிந்த அணி. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். பெரிய குற்றமொன்றை செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 நீதிமன்றம் வழங்கிய அதி உயர் தண்டனை. நீதியின் நிலைத்தன்மை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட முக்கிய செயல்பாடு. கிழக்கில் காணி அபகரிப்பை தடுக்க அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. தனது நிலைப்பாட்டை வெளியிட்ட ஜனாதிபதி அனுர. பல மில்லியன் ரூபாய் மோசடி. பெண்ணொருவரை கைது செய்ய மக்களிடம் உதவி நாடும் போலீசார். வெளியான கைது செய்வதன் அதிர்ச்சி தரும் காரணம். துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 21 ஆபத்தான பாதாள உலக உறுப்பினர்கள். அம்பலமாக போகும் பல குற்ற நடவடிக்கைகள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? வெளியான தகவல். நாட்டை அதிர வைத்த வர்த்தக நிலைய இரட்டை கொலை. தீவிர விசாரணையின் பின் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட குற்றவாளி. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சட்டவிரோத கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆண் ஒருவர் காவல் நிலைய சிறையில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை மட்டக்களப்பு கரடியனாறு காவல் நிலைய சிறையில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கெத்துல் பாடசாலை வீதியை சேர்ந்த 50 வயதுடைய சுப்பையா சாந்தகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 8 மணியளவில் 1500 மில்லிலீட்டர் சட்டவிரோத கசிப்புடன் கரடியனாறு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவல் நிலைய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று சனிக்கிழமை அதிகாலை சுமார் 4:30 மணியளவில் உடல்நலக்குறைவு காரணமாக சிறை கூடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான நீதிமன்ற உத்தரவை பெறும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். 19 ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்ற நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பலப்பட்டிய மேல் நீதிமன்றம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 மரண தண்டனை விதித்துள்ளது. இந்த தீர்ப்பில் தந்தை மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 5 அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல வருடங்களாக விசாரணையில் இருந்த இந்த வழக்கின் இறுதி விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து பலப்பட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். சம்பவம் 2007ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி அல்லது அதனை அண்மித்த நாளில் படப்புல படத்தூவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அந்த பகுதியில் வசித்த நபர் ஒருவர் குடும்ப தகராறு காரணமாக தடிகளால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் எவ்வித நியாயமான சந்தேகத்திற்கும் இடமின்றி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து குற்றவாளிகள் 5 மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஹட்டன் டெக்கோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் வயோதிப தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொகவந்தலாவை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பொகவந்தலாவை பெட்ரசோ பெருந்தோட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து இன்று இந்த விசேட கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பொகவந்தலாவை போலீஸ் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் டெக்கோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் வயோதிப தம்பதியினர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பிரதான சந்தேக நபரை அடையாளம் கண்டிருந்தனர். அவரை கைது செய்வதற்கான பொதுமக்களிடம் உத்தியோகபூர்வமாக உதவி கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த சந்தேக நபர் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ருமேனியாவில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பலரிடமிருந்து பண மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை கண்டறிய பொதுமக்களின் உதவியை காவல்துறை கோரியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களமும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவும் இணைந்து ரெயின்போ கார்மெண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனம் மூலம் குறைந்தது 750 பேரிடம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுமார் 920 மில்லியன் ரூபாய் வரை நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக ஹோமாகம பகுதியை சேர்ந்த 54 வயதுடைய ஹர்லி ஜெயவர்தன அமதோரு அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் குறித்து நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவராக இருப்பதாக நம்பப்படுகின்ற நிலையில் தற்போது அவர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சந்தேக நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக 071 85 94 910 அல்லது 01 24 44 172 என்ற தொலைபேசி இலக்கங்கள் மூலம் காவல்துறைக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் மற்றும் இணையவழி முறைகேடுகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கணினிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி தனிப்பட்ட தரவுகளை திருடுதல், வங்கிக் கணக்குகளை ஹேக் செய்தல், சமூக ஊடக கணக்குகளை கைப்பற்றுதல் மற்றும் போலி இணையதளங்களை உருவாக்கி பண மோசடி செய்தல் போன்ற சட்டவிரோத செயல்கள் தற்போது அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகள் மற்றும் பிற இணையதளங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பெரும் தொகையில் லொத்தர் பரிசுகள், உடனடி கடன்கள், பகுதி நேர அல்லது இணையவழி வேலைவாய்ப்புகள், அதேபோல் ஐரோப்பிய நாடுகளில் வேலை மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக கூறி இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய முக்கிய அறிவுறுத்தல்களை போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளது. அதன்படி சமூக ஊடகங்கள் மூலம் அறிமுகமற்ற நபர்கள் அதிக வருமானம் தருவதாக கூறி வழங்கும் எந்த ஒரு தூண்டுதல்களுக்கும் ஆளாக வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்கள் அனுப்பும் இணைய இணைப்புகளை கிளிக் செய்வதையோ அல்லது QR குறியீடுகளை ஸ்கேன் செய்வதையோ தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் அறிமுகமற்ற நபர்களுக்கு வங்கி தகவல்களை வழங்குவதும் பணம் அனுப்புவதும் அல்லது வங்கி கணக்குகளை பிறர் பயன்படுத்த அனுமதிப்பதும் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உங்கள் தனிப்பட்ட தகவல்கள், கணக்கு இலக்கங்கள், கடவுச்சொற்கள் மற்றும் QR குறியீடுகளை எந்த சூழலிலும் வெளிநபர்களுடன் பகிர வேண்டாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் அறிமுகமற்ற நபர்கள் பரிந்துரைக்கும் தொலைபேசி செயலிகளை நிறுவும் போது பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தொலைபேசி அனுமதிகளை பிறருக்கு வழங்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான இணையவழி நிதி மோசடிகளில் ஈடுபடும் நபர்களை கைது செய்ய நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் போலீஸ் மா அதிபரால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளை கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இவ்வாறான மோசடிகள் குறித்து பொதுமக்கள் கீழ்காணும் இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல் வழங்கலாம் என போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்பார்வை அதிகாரிகள் 071 85 92 918 அல்லது 071 85 91 765 கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு அலுவலகம் 011 23 00 756. கிழக்கு மாகாணத்தில் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பெருமளவிலான காணி ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காணி ஆக்கிரமிப்புகளை தடுக்கும் நோக்கில் பிரதி காவல்துறை மா அதிபர் ஒருவரின் தலைமையில் விசேட காவல்துறை குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை
விடயங்களை குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கிழக்கு மாகாணத்தில் பெருமளவிலான காணி ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இதன் காரணமாக அந்த பிராந்தியத்தில் பல்வேறு பிரச்சினைகள் உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் இத்தகைய சட்டவிரோத செயல்களுக்கு இனிமேலும் இடமளிக்க முடியாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். மேலும் கிழக்கு மாகாணத்தில் தற்போது இடம்பெற்று வரும் சட்டவிரோத காணி நிரப்புதல்கள் மற்றும் அத்துமீறல்களை எதிர்காலத்தில் முழுமையாக தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே மகாவலி அதிகார சபையினால் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தும் இதுவரை எந்த திட்டங்களும் முன்னெடுக்கப்படாமல் கைவிடப்பட்டுள்ள வணிக முக்கியத்துவம் வாய்ந்த காணிகளை மீண்டும் அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த காணிகள் அனைத்தும் மாவட்ட செயலாளர்கள் அல்லது பிரதேச செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பொதுமக்களின் நலனுக்காக திட்டமிட்ட முறையில் அபிவிருத்தி செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் போர் வெற்றி நாளே இனப்படுகொலை நாளென பிரகடனப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் இடமளிக்க முடியாது என்றும் அதற்கு எதிராக தமது கட்சி கடுமையாக போராடும் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்க மாத்துக்கொண்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் பின்வருமாறு: யுத்தத்தில் உயிரிழந்த பொதுமக்களை நினைவு கூறுவது தொடர்பில் தங்களுக்கும் கவலை இருப்பதாகவும் மக்களின் நினைவேந்தல் உரிமையை மதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அண்மையில் வடக்கு மற்றும் சில பகுதிகளில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளில் தடை செய்யப்பட்ட தமிழீழ வரைபடம், கொடிகள் மற்றும் பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். முப்படையினர் தங்களது உயிர் தியாகத்தால் பாதுகாத்த ஒற்றையாட்சி நாட்டில் பயங்கரவாத அடையாளங்களுடன் இத்தகைய நினைவேந்தல்களை நடத்த அனுமதிக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அவர்கள் இவ்வாறான இனவாத பிரச்சினைகளின் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் என்றும் சாணக்க மாத்துக்கொடு கூறியுள்ளார். தற்போது அவர்கள் இலங்கையின் போர் வெற்றி நாளை இனப்படுகொலை நாளாக அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை பாதுகாப்பதாக உறுதியளித்தே அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சத்திய பிரமாணம் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு இருக்கையில் இலங்கைக்கு எதிராக இனப்படுகொலை நாளொன்றை முன்வைப்பதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை உள்ளது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்க மாத்துக்கொடு கேள்வி எழுப்பியுள்ளார். அரசின் ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு பிரிவுகள் இந்த விடயத்தில் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய தேசவிரோத பிரகடனங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கூட்டு எதிரணியாக தமது கட்சி கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். துபாய் அரசினால் நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் நேற்று முன்தினம் அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட 21 குற்றவாளிகள் தொடர்பில் மேலதிக தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு நாடு கடத்தப்பட்டவர்களில் இலங்கை காவல்துறையினரால் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களான மகவத்தே சாமர மற்றும் பனாத்தே குடு துமிந்து ஆகியோரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் துபாயில் நடைபெற்ற விருந்து ஒன்றின் போது கைது செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. அவர்களில் குடு துமிந்த என்பவர் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மொரல்லையில் 2 சுட்டுக் கொல்லப்பட்டு மேலும் 3 காயமடைந்த சம்பவத்தை வழிநடத்தியவர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதனையடுத்து அவர் தற்போது மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் குடு துமிந்தவின் நெருங்கிய சகாக்கள் இவர் நேற்று இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட குழுவில் இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை போதைப்பொருள் கடத்தல்காரர் என அடையாளம் காணப்பட்ட மகவத்தி சாமர என்பவர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரை தவிர
ஏனைய சந்தேக நபர்கள் பெரும்பாலும் ஈரான் துபாய் இடையிலான தாக்குதல் தொடர்பான காணொளிகளை பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பரப்பிய காரணத்தினாலேயே துபாயில் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி அவர்களிடமிருந்தே பணம் மற்றும் தங்க ஆபரணங்கள் உள்ளிட்ட அனைத்து சொத்துக்களும் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டதாகவும் பின்னர் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளுடன் கடவுச்சீட்டு மற்றும் வழங்கி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். நாடு கடத்தப்பட்டவர்களில் 2 பெண்களும் அடங்குவதாகவும் அவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் நேற்று மாலை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.